ஆக்சுவலி அவர்கள் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் கலை சிஸ்டர் வந்து ஒரு கேம்ப் நடத்தினாங்க. அந்த கேம்பில் ரொம்ப அழகாக அந்த ஜபத்தில் ஜனங்களை நடத்தினதை நான் படத்தில் தான் பார்த்தேன். ஆனாலும் அவர்கள் அந்த ஸ்தலத்தில் நான் ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், என்னை சிறப்பு அழைப்பாளியாக என்னை அழைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தவே இல்லை. உங்களில் ஒருவராக, என்னில் ஒருவராக அவர்கள் கலந்து, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி ஓடி கேம்லாம் விளையாடினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. விசேஷமாக கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அழைச்சோம்னா அவங்க ஓடிலாம் விளையாட மாட்டாங்க, ஒரு இடத்துல ஸ்டிஃபாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த கிருபையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கார், அந்த தாழ்மை ஊழியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கார். அவர்களிடத்துல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவான். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய மகா பெரிய தயவு, அல்லேலூயா, உங்கள் நடுவிலே நான் இருப்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். முதலாவது ஆண்டவருக்கு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணினே இருந்தேன். என்ன செய்ய போறீங்க ஆண்டவர் எங்களுக்கு? ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவனை கனம் பண்ணுவான். இந்த இயர் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஹானர் பண்ண போறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருத்தர் நம்ம மதிக்காத இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கனம் பண்ண போறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போறார், உங்களை கனம் பண்ண போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? பின்னாடி சந்தோஷம் இல்லையா? சிஸ்டர் சந்தோஷமா இல்லையா? ஏசப்பா உங்களை கனம் பண்ண போறார். ஏன் சிரிப்பா பார்க்கணுமே, ஒரு அல்லேலூயா சொல்லணுமே, சத்தத்தை உயர்த்தி. சாதாரண விஷயமா? மனுஷனா உங்களை கனப்படுத்த போறா. தேவாதி தேவன், உன்னதமான தேவன் உங்களை கனம் பண்ண போறார். நல்ல கையில தட்டி ஹல்லேலூயா, பலத்த சத்தமா ஹல்லேலூயா. ஆமான் போய் கேட்கிறான். ராஜா கேட்கிறாரு ஆமான் இடத்துல, ராஜா ஒரு மனுஷனை கனப்படுத்த விரும்பினா எப்படி கனப்படுத்த விரும்பும்? அவன் நினைச்சுக்கிட்டான் தன்னை தான் கனப்படுத்த போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா அதனால அவன் என்ன சொல்லிட்டானா, ரொம்ப நாளா ராஜ வஸ்திரத்துக்கு ஆசை, ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். ராஜாவுடைய வாகனத்தின் மேல ஒரு ஆசை. எப்பொழுதும் ராஜா போகும்போது ஒரு ஏக்கமா பாப்பான் போல, என்னைக்கு ராஜா சாவாரு அடுத்து அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்துடலாம். பாருங்க, எல்லாரும் தென்னனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் வாழ்த்தணுமா, அப்படி ஒரு கனம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஆமான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஏமா ஆமான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ரோஸ் கலர் யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா ஆண்டவர் யார கனம் பண்ணாரு? மொர்தெகாயை கனம் பண்ணார். ஆமானுக்கு முன்னாடி, உங்க ஆமானுக்கு முன்னாடி மொர்தெகாயாகிய உங்களை ஆண்டவர் கனம் பண்ண போற. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டணும். சந்தோஷமா பத்தாவது கை தட்டல். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். யார் யாருக்கோ கையை தட்டுறாங்க, ஆனா நம்ம கை தேவனுக்கு நல்ல பலமா கை தட்டி நல்ல நீங்க எல்லாம் பைபிள் அப்படி வச்சிருங்க. சிஸ்டர், அருமையான சகோதரி, கையை பைபிளை அப்படி வச்சிருங்க. நல்ல கையை ஃப்ரீ பண்ணிங்க. ஃப்ரீ ஃப்ரீ. எத்தனையோ பேர் கை விளங்கவே இல்லம்மா, கையை தட்ட ஆசைப்படுறாங்க, கை தட்ட முடியலமா. ஆண்டு உனக்கு கனமா எவ்வளவு அதிகமா கையை தட்டுறீங்களா? இந்த மாதம் முடிவுக்குள்ள அடுத்த மாசம் நீங்க மீட்டிங்ல சாட்சி சொல்லுவீங்க. அடுத்த மாசம் மீட்டிங்ல சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா ஆண்டவர் கனப்படுத்துறார், 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 கனப்படுத்துறார். உங்க ஆமான் வெட்கப்பட்டு போறா, வெட்கப்பட்டு போக போறா. அல்லேலூயா. ரந்தரல சந்தரரே ரந்தரோல ஹாந்தரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதை. நல்ல கை தட்டி பாடுவோம். நன்றி கோடி கோடி நன்றி சொன்னாலும் அல்லேலூயா. அல்லாஹ் என் ஆண்டவர் என்னை கனப்படுத்த போறார். கோடி
காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட எல்லாரும் கைகளை உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னாமே. உமக்கு ஈடாகுமோ ஆண்டவரே, உமக்கு ஈடாகுமோ. ஒரு ஆஷாராபா மெய்யாகவே தேவனை கனம் பண்ணணும், மெய்யாகவே தேவனை பயன்படுத்தணும், மெய்யாகவே ஒரு கரத்துக்கு கிரியைகளை நாம் காணணும். ஓ ராதா ராதா ராபா உங்களை மறந்துடும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட பேசுகிறார். அநேகருடைய காதுகளிலே தேவனுடைய சத்தம் கேட்கிறது. ஓ ராபா பா 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 தோல்வியான எல்லா சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் ஒவ்வொருவருடைய காதுகளிலே பரிசுத்த ஆவியானுடைய சத்தம், பரிசுத்த ஆவியானுடைய சத்தம், பரிசுத்த ஆவியானுடைய சத்தம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவானது சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீன பகுதியெல்லாம் பலனாய் மாற்றுகிறார், பலனாய் மாற்றுகிறார். இங்கிருந்து போகும் பொழுது காவில மாற்ற பலனில்லை, உங்க சரீரத்திலே பலன்னு கத்த சொல்கிறார். சரீரத்திலே பலன் நிற்க முடியாதபடி இருக்கிற எல்லா பலவீனங்கள், முழங்கால் இருக்கிற எல்லா பலவீனங்கள், அநேகருக்கு தலைவலியினாலே பாதிக்கப்பட்ட எல்லா தலைவலிகள் நல்ல கைகளை தட்டி அடியே வாசிக்க விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஊழிய செய்யும்படி விட்டு கொடுங்க. நல்ல கைகளை தட்டி அடியே வாசிக்க பேசி ஒருத்தரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்க கிருபை நிறைந்தது. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரே
என் செவியில உம்முடைய சத்தம் கேட்கணும்ப்பா, உம்முடைய சத்தம் கேட்கணும். ஓரா பாபா லா கரா பாலா பரபா ஓரா கபா ஓரா கபா. அநேக ரகசியங்களை, நீண்ட காலத்து செய்திகளை மனுஷன் புறாமையாய் தாவீதுக்கு வெளிப்படுத்தினவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள், உங்கள் ஊழியத்தை குறித்த காரியங்கள், உங்க பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி நல்ல கையை தட்டி பாருங்க பார்க்கலாம். பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. ராதா லா பாபா ராபா பாபா பாபா துரா பாபா பாதுரா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, ஓரா பாபா தூடா காபாரங்க புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி மூண்டது, ஓரா பாபா அனல் கொண்டது, என் இதயம் கைகளை தட்டும் பொழுது எல்லா கைகளில கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அங்க ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ரீகலா பரபா அக்கினி ஓரா கபா கதா பதல கதா துரபா லேகா தரபா கபா துரபா ஓரா பரபா துரபா துரபா. நல்ல கைகளை தட்டி ஓரா கதா பரபா என் இதயம் தியானம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியான நம் நடுவிலே பலமாய் அசைவார். ஆமென். ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா? ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாம் பல தரப்பட்ட ஊழியங்களை செய்றீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஊழியக்காரிகள். அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல நீங்க ஒரு அலங்காரமான கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்ஸ் ஒரு வர்ஷிப் டைம் அப்படின்னா நம்ம வர்ஷிப்ல மாத்திரம் தான் கான்சன்ட்ரேட். நீங்க அந்த நேரம் நோட் எடுத்து எழுதவோ கூடாது. எது அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா சில விஷயத்தை நம்ம பற்றிக்கொள்ள முடியாம போயிடுது. அல்லேலூயா. சிலதை கிராப் பண்ண முடியாம போயிடுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது பல ரகசியங்களை உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம். ரைட், நல்லதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க டேட் எல்லாம் போட்டு வைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆயத்தமா வரீங்க. வார்த்தைக்கு நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அவர் உங்கள் மேல அசைவாடணும், உங்க சரீரத்துல அசைவாடணும். அதனாலதான் பாருங்க, பேதுரு பவுல் கச்சைகள் உருமால்கள்லாம் அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுடைய வஸ்திரங்கள்ல அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டே இருக்கும்போது பாருங்க, எங்க சபையில ஒரு பிள்ளைக்கு பிசாசின் பிடியில இருக்கு. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை. பேதுரு பவுல் கச்சைகள்னால உருமால்கள்னால என்ன செய்யுது?
அற்புதங்கள் நடக்குது, பிசாசு ஓடுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சப்ஜெக்டை படிச்ச பிறகு ஆண்டவர் என்ன சொன்னா, அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்றோம் பாத்தீங்கன்னா, அது துப்பட்டா வச்சு ரொம்ப டைட்டா கழுத்து இருக்கிச்சு. நான் இப்படி கைய இந்த தொண்டையை நசிக்கிற கூடாதுன்றதுக்காக என் விரலை மாத்திரம் இப்படி விட்டு இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறேன். என்னால முடியல. என்னுடைய விரலை என்ன செய்யுது, நசுங்குது. எவ்வளோ ஜெபம் பண்றேன். கர்த்தர் சொன்னாரு, ஆவியானவரப்பா எனக்கு ஒண்ணு தெரியலையப்பா, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு என்ன தெரியலையப்பா அப்படின்னு சொல்ல, ஆவியானவர் சொன்னாரு, மேல இருக்கிற வஸ்திரம் துப்பட்டா மற்ற பிள்ளையோட இது வாங்கி நான் போட்டுக்கிட்டு என்னுடைய துப்பட்டாவை எடுத்து அதனால போத்தி விட்டுட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த போத்தின பிறகு பாத்தீங்கன்னா எரியுது, இதை எடுத்துடு, எரியுது, இதை எடுத்துடுன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட அபிஷேகம், யாருக்கெல்லாம் வேணும்? அல்லேலூயா. இப்போ நம்ம வஸ்திரத்துலலாம் கூட அபிஷேகம், நீங்க கட்டிக்கிற ஸ்கார்ப்லாம் அபிஷேகம், உங்க பார்வையில அபிஷேகம். அல்லேலூயா. நீங்க யார உற்று பாக்குறீங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இந்த வருஷம் இந்த வேலை செய்ய முடியாது நம்மளால. உற்று பார்த்தாலுமே போதும். அல்லேலூயா. உற்று பார்த்தாலுமே போதும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நம்ம வீட்லயே என்ன இருக்கிறாங்க? அல்லேலூயா. நம்ம வீட்லயே இருக்கிறாங்க. நித்தமும் அவங்களால நமக்கு என்ன செய்யுது? உபத்திரவமா இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த ஆண்டு ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டணுமே. அல்லேலூயா. நம்ம விசுவாசிங்களா சொல்றோம், நல்ல கையை தட்டுங்க, தட்டுங்க, தட்டுங்க. யாரோ ஒருத்தர் தட்டலன்னா நமக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம்? கையை தட்ட மாட்டோம். நல்ல கையை தட்டி. அல்லேலூயா. அவ்வளவுதான். விசுவாசிக்கணும். கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்த போறேன். ஆமா, சாதாரணமான ஊழியம் செய்யக்கூடாது, அசாதாரணமான ஊழியம் செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. அசாதாரணமான ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு சத்தியம் சொல்லிட்டு எப்படியோ போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்ல. ஒரு காரியம் அங்க நடந்தே ஆகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நடந்தே ஆகணும். அல்லேலூயா. ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வந்தே ஆகணும். கர்த்தர் என்ன பயன்படுத்தி ஆகணும். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் என்ன வித்தியாசமா பயன்படுத்தணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. வித்தியாசமா பயன்படுத்து. அல்லேலூயா. இல்லைன்னா செங்கல்பட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன், வாங்க என்ன தேடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரிகளுக்கு இங்க வந்து அமர்ந்ததுல இருந்து பார்த்தேன், மூத்த பரிசுத்த வாட்டியா இருக்கிற அந்த அம்மா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஒரு அந்நிய பாஷையில பேசினே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இவ்வளோ சுகத்தை ஆண்டவர் கொடுத்து இப்படி அங்க உட்கார வச்சிருக்காரு சொன்னா அவனுடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. அப்ப பிரசங்க கேட்கும் போதும் என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில பேசினே இருக்கும். எத்தனை பேர் அந்நிய பாஷையில தொடர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் பேசுவீங்க? சபையில பேசத்தோட சரியா? நீங்க எல்லாம் ஊழியக்காரீங்கல்ல, அதனால நம்ம சபை நடத்துகிற லீடர்ஸ் நீங்க எல்லாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபையில பேசத்தோட சரியா? தனி ஜபங்கள்ல வெரி குட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகள் ஒரு ஸ்பெஷல் சாங் கேட்டா நான் மறந்துட்டேன். ஆனால் அவளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பாட்டு நீ பாடு. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுக்கு ஒரு சான்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? எத்தனை பேர் இங்க சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நம்ம நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், அபிஷேக ஒலிவு மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. அபிஷேக ஒலிவு மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக
காப்பாற்றுவீரே, என் தேவைகள் யாவும் சந்திப்பவரே, எந்த சேதமின்றி என்னை காப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ கேத்ரின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கனம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை தொடங்க ஆரம்பிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அர்மேனியா என்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன், நீச்சல் போட்டியில் சாம்பியன் பரிசு வென்ற ஒரு நபர், அநேக பரிசுகளை வென்றிருக்கிறார். அவர் வாழ்நாள் லட்சியமாக அந்த அர்மேனியா நாட்டிலேயே பெரிய சாம்பியன்ஷிப் இருக்கு, அதை வெல்லணும், அந்த கப்பு நமக்கு, நான் அந்த கப்பை வின் பண்ணணுன்ற கோல் அவருக்கு ரொம்ப நாள் ட்ரீம், பெரிய கனவு. அந்த நபரும் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வேஷ் காரப்பட்டியா. அந்த நபர் என்ன செய்யறாருன்னா டெய்லி 5 கிலோமீட்டர் அவர் சகோதரரோட கூட மார்னிங்ல ஒரு ரன்னிங், பாடி ஃபிட்டா இருக்கணும்ல, அப்படி ரன் பண்ணி அவங்க 5 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ரன் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்க அருகில ஒரு லேக், இந்த லேக்ல பிரிட்ஜ் இருக்கு. எங்க ஊர்ல செங்கல்பட்டு பாலாறு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது போல ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜில் பஸ்ல ஒரு 92 பேர் டிராவல் பண்றாங்க. இவங்க ரன் பண்ணினே இருக்கும் போது பார்த்தா அந்த பிரிட்ஜில இருந்து அந்த பஸ் என்ன செய்தா இந்த லேக்குள்ள கவிழ்ந்துருச்சு. கவிழ்ந்து அங்க குளிர் பிரதேசமா இருக்கு, விரைவா என்ன செய்தா அந்த பஸ் மூழ்கிச்சு. இத பார்த்த உடனே இந்த சர்வேஷ் காரப்பட்டியான் அப்படின்ற அந்த நபருக்கு உடனே யாரையும் ஒரு ஏவுதல் பரத்துல இருந்து வரல, அப்படியெல்லாம் இல்ல, ஒரு இத்தனை பேரு பஸ்ல இருக்காங்க, அந்த பஸ் முழுகிடுச்சுன்னு உடனே இமிடியேட்டா அவங்க தம்பிகிட்ட சொல்றாரா, நீ இங்கே கரையிலே இரு, நான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வேன் மூழ்கி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன், நீ அவங்களுக்கு என்ன செய்யணும் சிபிஆர் கொடுத்து அவங்கள காப்பாற்றிடணும்னு சொன்னார். 20-25 செகண்ட்ஸ் வேகமா நீச்சல் அடிச்சு போய் மூழ்கி ஒருத்தரை கொண்டு வந்து அவருடைய சகோதரன் கரத்துல கொடுப்பாரா, அவங்க சகோதரன் அவருக்கு வேகமா சிபிஆர் கொடுத்து அவங்களை காப்பாற்றுவாரா. இப்படி பல தடவை அவர் மூழ்கி எழுந்து அநேகரை காப்பாற்றி கொண்டு வரும்போது 21வது தடவை தான் லாஸ்ட் டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, அந்த 21வது தடவை பார்த்தீங்கன்னா அவர் மூழ்கி கொண்டு வரும் பொழுது அவர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டார். சுயநினைவு இல்லாம, ரொம்ப குளிர் இல்லையா, தண்ணி ரொம்ப ஐஸ் போல இருக்கும். அதுல ஒரு தடவை ஸ்விம் பண்ணி ஆழத்துல போய் ஒருவர் வெளியே கொண்டு வருகிறதுன்றது சாதாரண காரியமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, அவர் 21 தடவை 21st டைம்ல என்ன செய்தார்னா அவர் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிட்டார். 40 நாட்கள் அவர் கோமால இருந்தார். உடம்பெல்லாம் அந்த கண்ணாடி குத்திருச்சு. பஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் போய் அவர் என்ன செய்திருக்காரு, பஸ்ஸுடைய பின் கண்ணாடி உடைச்சி, காலால எட்டி உடைச்சி தான் அவரு உள்ள போய் அந்த ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் அநேக காயங்கள். அவர் லங்ஸ் எல்லாம் கூட அந்த கண்ணாடிகள் போய் சொருவிச்சு. காப்பாற்ற முடியாத நிலையில இருந்து, கோமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் ரெக்கவர் ஆயிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு. 2 வருஷம் கழிச்சுதான் அநேக ஜனங்களுக்கு தெரிஞ்சுதான் சர்வேஷ் காரப்பட்டியான் வேர்ல்டு சாம்பியன், அந்த ஸ்விம்மிங்ல சாம்பியன் ட்ரீமோட இருந்த அவரால் இனி ஸ்விம் பண்ணவே முடியாது. அவருடைய கனவை அச்சீவ் பண்ணவே முடியாது. தன்னுடைய கனவை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இத்தனை ஜனங்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சுதான் ஜனங்களுக்கு தெரிஞ்சுச்சான். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சவரே எல்லா மீடியாவும் போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது சொன்னாங்க, சார் நீங்க அந்த ஜனங்களை காப்பாற்றும் பொழுது நீங்க என்ன நினைச்சீங்க சார், நீங்க எப்படி காப்பாற்றீங்க, என்ன நினைச்சீங்கன்னு கேட்டும் பொழுது சொன்னாரா, 21st டைம் 21வது முறை நான் நீந்தி போகும் பொழுது அடியில ஆழத்துல அந்த பஸ் போய் இடிச்சதுனால ஒரே அந்த இடம் முழுசும் சேராயிடுச்சு, ஒரே இருட்டா இருந்தது, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் போய் வேகமா இழுத்துட்டு வந்தேன், அது ஒரு நபர் நினைச்சேன், ஆனா நான் இழுத்து கொண்டு வந்தது சேர். அந்த சேரை கொண்டு வந்து என் தம்பி கிட்ட கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த 21வது தடவை நான் ஒரு நபரை காப்பாத்தாம போயிட்டேனேன்னு இரவெல்லாம் அந்த எண்ணம் என்னை கொல்லுதுன்னு சொன்னார். இரவெல்லாம் என்ன செய்யுது, 21வது சேரை இழுத்துட்டு வந்துட்டோமே, ஒரு நபரை நம்ம காப்பாத்திருக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப மனசு கவலையாயிடுச்சு. அல்லேலூயா. அவர் சொல்ல, ஒரு பரத்துல இருந்து என்ன செய்யல, ஒரு ஏவுதெல்லாம் வரல, சடனா அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் சொல்லி நம்ம ரியாக்ட் பண்றது இல்லை, சடனா நமக்கே ஒரு எண்ணம், அவளை காப்பாத்தியா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆமென். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 1500 பெண் பிள்ளைகள் காணும் டெல்லியில. அப்புறம் மும்பையில 36 பிள்ளைகள் காணும். எங்க போனாங்க இந்த பிள்ளைகள்லாம், எங்க போனாங்க, உங்களுக்கு என்ன நடக்குது, யார் இவங்களெல்லாம் கடத்துறா, இல்ல இந்த பிள்ளைகளுக்கு என்ன நேரிடுது, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே தான் இருக்கோம். நம்முடைய சொந்த வேலைகளை தான் செய்யறோம். நமக்கு ஒரு கவலையோ அது நம்ம பாதிக்கவே மாட்டேங்குது. சர்வேஷ் காரப்பட்டியான் பாருங்க, முழுகின உடனே இமிடியேட் ஆக்ஷன், இமிடியேட் ஆக்ஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அத போல பாரம் நமக்கு இருக்குதா? அத போல பாரம், நம்முடைய தேசத்து குறித்த பாரம், நம்முடைய ஜனங்களை குறித்த பாரம். நம்ம ஊழியக்காரிகள் தான், ஆனாலும் ஊழியக்காரிகளுக்கும் அநேக குடும்ப பாரம், பிள்ளைகளை குறித்த கவலை, தன் உடல்நிலை குறித்த கவலை, இப்படி எல்லா போராட்டங்களும் வரும். அவையெல்லாம் இல்லாம அதையும் மேலோங்கி நமக்கு ஒரு பாரம் நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஜனத்தை குறித்த பாரம். அல்லேலூயா. நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளை காணோம் அப்படின்னு சொன்னா
நமக்கு எப்படி பாரமா இருக்கும்? நம்ம உட்காந்து ஜாலியா உட்காந்துருப்போமா? டிவி பார்த்துட்டு இருப்போமா? ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போமா? இல்லை கதை பேசிட்டு இருப்போமா? நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை காணோன்னா நம்ம எப்படி பதறும்? அந்த பதற்றம் இந்த செய்திகள்லாம் கேட்டா நமக்கு வருதா? இப்ப எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லி அந்த காரியங்கள்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. எவ்வளவு கொடூரம்! அல்லேலூயா! கொடூரம். இந்த கொடூரமான உலகத்துல உங்களுக்கு என்னையும் தான் ஆண்டவர் நம்புறாரு. ஆராதனை வேலையில அம்மா சொன்னாங்க பாருங்க, எங்களை நம்புனீங்களே நன்றிப்பா. உங்களுக்கு என்னையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்புறாரு. ஏதோ ஒண்ணு என் மகள் செய்வா எனக்காக. அல்லேலூயா! என் மகள் செய்வா. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, அந்த சேரை இழுத்து கொண்டு வந்த பிறகு அந்த ஒரு நபரை நான் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. காப்பாற்ற முடியல. அல்லேலூயா! மீன் தொட்டில வளர்க்குறோம். ஒரு மீன் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துடுச்சு. விழுந்த உடனே என்ன சொல்ற? உடனே ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மீன் என்ன செய்யுது? கீழே விழுந்து தண்ணியில இருந்து தரையில விழுந்து துடிக்குது. உடனே நம்ம கை என்ன பண்ணுது? வேகமா ஓடி போய் அதை பிடிச்சு என்ன செய்யுது? திரும்ப தண்ணியில. இந்த வேலையை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா! இந்த வேலையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னொருத்தருடைய சஃபரிங்ஸ் நம்மளை பாதிக்கணும். ஆமென். இன்னொருத்தருடைய கஷ்டம் நம்ம என்ன செய்யணும்? பாதிக்கணும். அல்லேலூயா! அல்லேலூயா! நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா! நாம் வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். எனக்கு அதிக நேரம் இல்லை, நான் டக் டக்கு முடிச்சு வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15, 16. அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? பிரசங்கம் பண்ணுகிறார். 3 நாட்கள் தொடர்ச்சியா பிரசங்கத்தை கேட்டுறேன். இப்போ நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க சிஸ்டர். 1:40 சொன்னாங்க. நான் அது பார் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு டைம் பார் ஆயிடுச்சுன்னா ஒரே டென்ஷன் ஆயிடும். ஐயோ, என்ன இவ்வளோ நேரம் அந்த அம்மா பேசுறாங்க அப்படின்னு கோவம் வந்துடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் என்ன செய்தாராம்? பிரசங்கம் பண்ணார். 3 நாள் பிரசங்கத்தை கேட்க திரளான ஜனங்க என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சீஷர்கள்லாம் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் என்ன செய்யட்டும்? இவங்களை அனுப்பி விடுங்க ஆண்டவரே. பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு போய் என்ன செய்யட்டும்? தங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போட்டோன்னு சொல்றாங்க. சீஷர்கள்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஏசப்பா. ஆனா ஏசுநாதர் என்ன சொல்ற பாருங்க, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்ப சீஷர்ல ஒரே கன்ஃபியூஷன். என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் என்னத்தை கொடுக்கறது? என்கிட்ட காசு இல்லை. உங்ககிட்ட எதா இருக்கா பேதுரு? உங்ககிட்ட எதா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருத்தர்கிட்ட என்ன இல்ல? நோ. எப்படி ஆண்டவர் நாங்க கொடுப்போம்? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஆண்டவரை நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவலுக்கு என்ன செய்யக்கூடாதா? கொண்டு வரக்கூடாது. சீஷர் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க? அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. அவங்க போய் கிராமங்கள்ல அதை வாசிக்கல. 15. இது வனாந்தரமான இடம், இங்க ஒண்ணு கிடைக்காது. நேரம் ஆயிடுச்சு.
அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க வந்து நான் ஆண்டவரே எப்படி என்ன கைட் பண்ணாரோ அதே போல சிஸ்டர் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் ரொம்ப அருமையா கொடுக்குறாங்க. கர்த்தர் சித்தமானா எங்க சபையிலயும் அவங்க பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, நேரம் ஆயிட்டு ஆண்டவரே, ஜனங்களை அனுப்பி விடுங்க, அவங்க போய் கிராமங்கள்ல போய் எதை கிடைக்குதோ அவங்க சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டு சொன்ன, நீ போய் ஆகாரம் கொடுங்க, நீங்க கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேலையில நம்ம என்ன செய்யறோம், அவங்க கேட்க மாட்டாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு நான் சத்தியம் சொல்லிட்டேன், ஒரு தடவை இல்ல பல தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் நாமளே ஒரு சீல் குத்திடுவோம். என்ன, அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, அந்த மனுஷன் திருந்த மாட்டான், அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்படி நாமளே என்ன செய்யறோம், தீர்மானம் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொல்லும் பொழுதே சொன்னாங்க, ஆண்டவர் ஒருத்தர் 2 பேருக்கு கணக்கு போட மாட்டாரு. ஒரு கும்பலா ஒரு ஆலயத்துல இத்தனை பேர் இல்ல, ஒரு தெருல ஒரு கிராமத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, ரொம்ப சந்தோஷம், நீங்க ஊழியத்துக்கு போனீங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படி என்ன மாட்டாரு, அந்த கிராமம் முழுவதும் அவருக்கு வேணும். அல்லேலூயா. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் வேணும், அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் வேணும், உங்க பகுதியில இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவருக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமளே ஆண்டவரே இது போதும் ஆண்டவரே நம்ம என்ன செய்யக்கூடாது, பிக்ஸ் பண்ணக்கூடாது. சீஷர்கள் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே ஜனங்களை அனுப்பிவிடுங்க, ஆண்டவர் அனுப்பிவிடுங்க அப்படின்னு செய்யக்கூடாது, பிக்ஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமளே சில ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, தீர்மானம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சர்வேஷ் காரப்பட்டியான் அவர் பாருங்க, யாரோ மூழ்கிட்டாங்க, சரி போலீஸ்க்கு போன் பண்ணுவோம், இல்ல வேற யாருக்கா போன் பண்ணுவோம், எமர்ஜென்சி கால் பண்ணுவோம், வேற யாராவது வந்து அவர்களை காப்பாத்துட்டோன்னு இல்ல, உடனே ஆக்ஷன். அல்லேலூயா. உடனே ஒரு தீர்மானம். அல்லேலூயா. உடனே ஒரு தீர்மானம். இத போல நம்முடைய இருதயம் துடிக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார், அதை மல்டிப்ளை பண்ணிட்டார். அல்லேலூயா. பெருக செய்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் அவர் கரத்துல இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யுது, ஆசீர்வாதமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் கரத்துல வந்தவரை என்ன செய்து, பெருக செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இருக்கிற எல்லா திறமைகளையும் ஆண்டவருக்குன்னு பயன்படுத்த. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பாடத்தரமா பாடணும். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்கவே தெரியாது, எங்க பாஸ்ட் என்ன செய்வார்னா, திடீர்னு பிரிசில்லா ஜெபம் செய்யும் அப்படின்றார், திருன்னு முழிப்பேன், எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து நான் போய் எப்படி எல்லாரும் ஜெபிக்கிறேன், பாஸ்டர் எனக்கு தெரியல ஜெபிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எல்லாரும் அடுத்ததுல இருந்து நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்றது கவனிச்சு, அன்பின் பரலோக பிதாவேன் ஆரம்பிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவேன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி கத்துட்டு நிறைய. அப்ப எதுக்கெல்லாம் வசனம் எப்படி இப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்றாங்க அப்படின்றத கவனிச்சு பார்த்து கத்துக்கிட்டேன். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள இருக்கு, அதை நான் என் ஆண்டவர் இடத்துல கொடுக்கிறேன். இப்ப அடுத்து சொல்லிட்டார், பாஸ்டர் பிரிசில்லா ஜெபம் பண்ணு. நான் போய் டெல்லி, மலேசியா, அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்துட்டேன்.
ஜபத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன குறிப்பு வேற. ஆனா நான் எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியலதான். ஆனா நான் என்ன செய்யிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஜெபிக்கிற இந்த திறனை வளர்த்துக்கணும் இல்லையா? எதுவுமே நாம ஆண்டவர் கரத்துல கொடுத்த உடனே ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ணிடுறாரு. அல்லேலூயா. மல்டிப்ளை பண்ணிடுறாரு. ஒவ்வொரு பரிசுத்த வாட்டிகளோடு இருந்து கூர்ந்து கவனிச்சு அவங்க எப்படிலாம் ஜெபிக்கிறாங்க அப்படின்றத கவனிப்பேன். அப்ப அத கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எபிலிட்டிஸ ஆண்டவர் கரத்துல கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்வாரு? பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பெருக பண்ணுவார். இந்த மைக்க பிடிக்க பை கட 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 நாட மைக்காட பயங்கரமா ஆடு. நிறைய பிரைஸ். கபடி பிளேயர் பிரைஸ் வாங்குவேன். ஆனா குடுகுடுன்னு வந்து அப்படியே வேகமா ஓடிடும். ஸ்டேஜ் ஃபியர். அப்போ என்னுடைய எபிலிட்டிஸ நான் வளர்த்து கொள்ள முதல்ல பாருங்க, நான் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு பலன் இல்லை, ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு, ஏசப்பா எனக்கு கூட வாங்க, எனக்கு துணை இல்லைங்க, எனக்கு இத கற்றுக் கொடுங்க ஏசப்பா, ஆவியானவரே கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நேரம் அப்படி ஒதுறிட்டே தான் பிடிச்சேன். இப்படி பிடிப்பேன். இன்னுமே எனக்கு சவுண்ட் எல்லாம் தெரியாது. பாட்டு பாத்தீங்கல்ல ஒன்னும் வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனாலும் பாடும். அல்லேலூயா. யாரு கேக்குறாங்களோ இல்லையோ நான் நல்லா பாடுவேன். யாருக்கு பாடவே வராது கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல கை தூக்கு. பாடவே வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க அழகா பாடுவீங்க. அல்லேலூயா. பாட வருதோ இல்லையோ மேல வந்து நின்னு மைக்க புடிச்சு ஒரு பாட்டு பாடிடுங்க. அடுத்த மாசத்துல சிஸ்டர் கிட்ட சான்ஸ் கேளுங்க, நான் வந்து பாட போறேன் சிஸ்டர், ஆரம்ப பாட்டு எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. தெரியுதோ இல்லையோ ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் தெரியுங்களா? இந்த ஆண்டு முடிவுக்குள்ள நல்ல ஒரு ஆராதனை வீராங்கனையா உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்க ஆராதிப்பீங்க, அநேகருக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அநேக கட்டுகள் அவிழும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய நீங்க ஆராதிக்கிற வேளையில அநேக வார்த்தைகளை சொல்லும்படிக்கு ஆண்டவர் உங்க இருதயத்துல ஏவாரு. அநேகர் அதன் மூலமா ஆறுதல் அடைவாங்க, தேர்தல் அடைவாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவாரு. அப்போ நம்முடைய கரத்துல இருக்கிறத ஆண்டவர் கரத்துல கொடுத்த ஆண்டவர் என்ன செய்வார்? அதை மல்டிப்ளை பண்ணும். நான் உங்களுக்கு என்ன திறமை இருக்கும், சமைக்க தெரிஞ்சா கூட அதை நேர்த்தியா செய்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிருறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீன் யார் வச்சிருந்தது? சின்ன பையன். அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல அது டீடைலா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் சின்ன பையன் கரத்துல என்ன இருக்குது? அல்லேலூயா. சின்ன பையன் கையில என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன். 3 நாளா அதை பத்திரமா வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவங்க அம்மா போகும்போதே ஏசப்பா ரொம்ப பிரசங்கம் பண்ணுவார்ப்பா சொல்லி அவர் கையில பேக் பண்ணி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு இப்படி சாப்பாடு கட்டிட்டு போற பழக்கம் இருக்குது? எங்க போனாலும் சாப்பாடு மூட்டை தண்ணி இருக்கணும். நல்ல பழக்கங்க, நல்ல பழக்கம். அல்லேலூயா. கையை தட்டுங்கள. அல்லேலூயா. சாப்பாடு கட்டிட்டு போங்க. எங்க டயர்ட் ஆகாம சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இளைப்பாறுதலா இருக்கலாம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த சின்ன பையன் அந்த 3 நாளும் அநேகமா உபாசம் இருந்து அந்த பிரசங்கத்தை அவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யல, அவன் அதை சாப்பிடவே இல்லை. அதை இந்த சீஷர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நமக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 10 மாசம் இருக்குது. இந்த ஆண்டு முடிவுக்குள்ள நம்ம யாரை டார்கெட் பண்ணணும்னா நிறைய வாலிப பிள்ளைகளை டார்கெட் பண்ணணும். அல்லேலூயா. அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரா நடத்தணும். 85% 18 வயசுக்குள்ள பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். 18 வயசுக்குள்ளே பிள்ளைங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு. நீங்களும் நானும் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு 12 வயசு, சிஸ்டருக்கு 13 வயசு, அம்மாக்கு கலையம்மாக்கு 14 வயசு. பாருங்க, 14 வயசு
13 வயசு 12 வயசு. அப்ப இந்த மாதிரி பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது, நீங்க விடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் கையில தான் இவ்வளோ பெரிய அற்புதத்திற்கான காரணம் இருக்குது. அல்லேலூயா. பெரிய பெரிய ரிவைவல்ஸ், அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தேசத்துல நடந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொரியாவுடைய எழுப்புதல், இவைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க தான் காரணமா இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இந்த சின்ன பிள்ளைகள் தேவை. அப்ப 18 வயசுக்குள்ள ரட்சிக்கப்படும். நீங்க இயேசுநாதரை குறித்து அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டு அந்த சத்தியத்தை காஸ்பல் சொல்லுவாங்க. அப்படி சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வீடா தட்டி சொல்லும் பொழுது ஒரு வீட்டுல போய் அவங்க கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்ற குரல். நீங்க இயேசுநாதரை குறித்து அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டா கெட் அவுட் அப்படின்ற சத்தம் தாங்க. வெளியே போங்க, எங்களுக்கு யார பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒரு புத்திஸ்ட், எங்க வீட்டு பக்கம் வராத, வெளியே போ அப்படின்ற உரத்த சத்தமா கேட்டுச்சா. உடனே லூயிஸ் ரிச்சர்ட் அவங்க கைவிடலையா, மீண்டும் மீண்டும் போய் அந்த நபர் எழும்பி வந்து கதவை திறக்க முடியாத நிலையில இருக்கான்னு சொல்லி உள்ள போன பொழுதுதான் தெரிஞ்சுதான் ஒரு 17 வயது நிரம்பத்தக்க ஒரு வாலிபன் டியூபர்குலோசிஸ் டிபி வியாதியினால பாதிக்கப்பட்டு கை காலெல்லாம் பலன் இழந்து செயல் இழந்து அப்படியே படுத்த படுக்கையா இருக்காரு. அவங்க குடும்பமே இனி இவன் பழக்க மாட்டான், 6 மாசம் தான் டாக்டர் அவருக்கு டைம் கொடுத்துறான், 6 மாசம் தான் இவன் இருப்பான், அதுக்கப்புறம் மறிச்சு போயிடுவான், இவனை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி குடும்பமே கைவிட்டுச்சான். குடும்பமே கைவிட்ட நிலையில ஒரு வாலிபன் படுத்து கொண்டு இருக்கிறான். அந்த லூயிஸ் ரிச்சர்ட் போய் அருகிலே அமர்ந்து என்ன செய்தாங்களா, அவருக்கு ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. கேட்கவே இல்லையா, நான் ஒரு புத்திஸ்ட், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை போ அப்படின்னா அவங்க அருகிலே உட்கார்ந்து அவங்க வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சு. ஒரு தடவை படிக்கிறது இல்ல, ரொட்டீனா அவங்க டெய்லி போய் அவரை மீட் பண்ணி அவருக்கு அந்த மகனுக்கு பைபிள் படிச்சு காட்டிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட இருந்து வர்றதெல்லாம் அந்த லூயிஸ் ரிச்சர்ட திட்டவும் வெளியேற்றவும், நான் ஒரு புத்திஸ்ட் தெரியாதா, என் அருகில வராத, வெளியே போ வெளியே போன்னு அவங்கள சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாள் லூயிஸ் ரிச்சர்ட் ஒரு நாளும் கைவிடாம இன்னொரு தடவை போய் அருகிலே உட்கார்ந்து அவருக்கு ஜெபம் பண்ணி அந்த வேதத்தை படித்து காட்டிக்கொண்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வாலிப மகனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரா கொட்டுதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்திலே வர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உள்ளத்துல வந்த உடனே அந்த மகனுடைய வியாதி பலவீனங்கள் அவர் விட்டு விலகுது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. டிபி வியாதி விலகுது. செயலிழந்த கை கால்கள்லாம் செயல்பட தொடங்கிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலே அந்த மகன் குணமாக பாருங்க. குணமானது மாத்திரம் இல்ல, அவர் அப்படியே நடந்து நல்ல பலன்னா நடந்து அவங்க வீட்டார தேடி அவங்க குடும்பத்தை தாய் தகப்பனை தேடி போனாராம். போனா எல்லாரும் பார்த்து பேய் வந்துச்சு, அவன் செத்து போயிட்டான் போல, பேயா வந்துட்டான்னு கத்துனாங்களாம். நான் பேயா வரல, ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை உயிர்ப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர்தான் கொரிய தேசத்தை கலக்கின வேர்ல்டு லார்ஜஸ்ட் சர்ச் டேவிட் யாங்கி சோ. நல்ல கை தட்டுங்களா பார்க்கலாம். டேவிட் யாங்கி கை தட்டல் 10 இருக்கு. நல்ல ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் தேவன் வல்லமை உள்ளவர். அப்ப ஒரு வாலிபனை நாம என்ன செய்யக்கூடாது, அசட்ட பண்ணிடுவோம். அந்த பசங்க திருந்த மாட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன செய்வோம், அவன் கெட்டு குட்டிசவரா போயிடுவான், அது உருப்படாது. இதுதான் நம்ம வாயில பிள்ளைகளை பார்த்து வருகிற வார்த்தை. ஏன் நீங்க ஒரு நபர் அவன் பாருங்க டேவிட் யாங்கி சோ அப்படித்தான் சொன்னாரா, கெட் அவுட், நான் ஒரு புத்திஸ்ட், ஏட்ட வராத. எத்தனை பிள்ளைங்க ஐயா சத்தியெல்லாம் இந்த இயேசப்பா கதையெல்லாம் சொல்லிட்டு இங்க வராத. 18 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்கள்லாம் 85% ரட்சிக்கப்படுறாங்களா? நீங்களும் நானும் அந்த வயசுல தான் ரட்சிக்கப்பட்டோம். சண்டே ஸ்கூல்ல ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, எனக்கு முகம் தெரியல,
என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு அக்கா தினந்தோறும் என் கிளாஸ்க்கு வரணும்னு 6வது படிக்கிறேன், அவங்க 10வது. தினந்தோறும் என்ன பார்ப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கெட் கொடுப்பாங்க. இதை பார்த்த உடனே நான் அந்த அக்கா வந்த உடனே வேகமா ஓடும். நான் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம், ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இல்ல. இயேசுநாதரை குறித்து எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா, கிறிஸ்துமஸ்க்கு சர்ச்சுக்கு போவாங்க, நியூ இயருக்கு சர்ச்சுக்கு போவாங்க, வருஷத்துக்கு 2 தடவை தான் எங்க அப்பா அம்மா போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பண்டிகை கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருந்தோம். ஒரு நாள் எங்க அந்த அக்கா இப்படி சொல்லிட்டே இருந்து ஒரு சிபிஎம் சர்ச்சுக்கு என்ன கொண்டு போனாங்க. அங்க பார்த்தோன்னே எல்லாம் ஒரே அந்நிய பாஷையில பேசணும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ என்ன இது அப்படின்னு பயந்துட்டேன். ஆனாலும் 6வது படிக்கிறேன், எனக்கு அது தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில ஸ்கூலுக்கு போனோடனே அந்த அக்கா கிட்ட அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில ஸ்கூலுக்கு போனோடனே உடனே போய் நான் அந்த அக்கா பார்த்து, அக்கா ஏன் அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்கம்மான்னு சொன்னாங்க. அந்நிய பாஷைனா என்னன்னு கேட்டேன். ஏசப்பா கூட ரகசியம் பேசுறதுன்னு சொன்னாங்க. ஏசப்பா கூட ரகசியம் பேசுறதுன்னு சொன்னாங்க. உடனே இன்னும் என்ன சின்ன வயசுல நல்ல அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஏசப்பா கூட நான் ரகசியம் பேசணும், ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஏசப்பா கூட ரகசியம் பேச போறேன் சொல்லிட்டு நான் இதே ஓடிட்டே இருக்கேன். பிடி பீரியட் ஈவினிங் 2 கிளாஸ் பிடி பீரியட் விட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் விளையாடுறாங்க. எங்க அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கான்வென்ட்ல பெரிய வேலிகாத்த மரம் நிழல் இருக்கு. அந்த மரத்து நிழல போய் நான் முட்டி போட்டு, எனக்கு எப்படி அதெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல, முட்டி போட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. முட்டி போட்டு ஜெபம் பண்றேன். ஏசப்பா, எங்க அப்பா கஸ்டம்ஸ் ஆபீசர், அதனால ஃபாரின் பிராண்ட் எல்லாம் வரும் பாருங்க, அதனால எப்பவுமே டைட்டா இருப்பார், ஃபுல் சரக்கு. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள எங்க அப்பாவோட எல்லாம் ரொம்ப எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, எங்க அப்பாவோட கம்மியாக தான் அவங்க எல்லாம் சேலரி வாங்குவாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களாம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. நம்ம அப்பா மாத்திரம் இப்படி இருக்கிறாருன்றது என்ன அப்போ அந்த வயசுல பாதிச்சு. அப்ப நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, எனக்கு இன்னும் அந்த ஜெபம் நல்லா ஞாபகம். ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல அப்பா தரல, அந்த பரிசுத்த ஆவி தாங்கப்பா, நான் உங்க கூட ரகசியம் பேசணும். எங்க அப்பா நல்ல அப்பா தான், எங்க அப்பா மாதிரி எனக்கு பணிவிட செய்தவங்க இந்த உலகத்திலேயே வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அந்த நேரம் அந்த குடிப்பழக்கம் எனக்கு அப்படி தோணிச்சு, ஜெபம் பண்ண வச்சிருச்சு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப நான் ஜெபம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவரை ஃபீல் பண்ணிட்டார். அல்லேலூயா. உடனே ஃபீல் பண்ணிட்டார். நான் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போனோடனே பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆண்டி ஜெபம் பண்ணவே இல்லை. உடனே நானே போய், ஆண்டி நீங்க ஜெபம் பண்ணீங்களே, வாங்க ஜெபிக்கலான்னு கூப்பிட்டேன். பரிசுத்த ஆவியானவரே அவங்க வீட்டுல நிரப்புனார். ஒரு பெரிய வெளிச்சம் என்ன சந்திச்சது, ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்து நடுவுல ஆண்டவர் என்னோட கூட பேசி என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறார். அல்லேலூயா. எனக்கு 11 வயது தான். அல்லேலூயா. 11 12 தான். அந்த ஏஜ்லயே ஆண்டவர் என்ன செய்தார்னா என்னோடு கூட இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஒரு வாலிப பிள்ளைகள் இப்ப என் ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால நான் எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள நடத்துறேன், நான் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படி இருக்கிறேன். இப்ப ஒரு வாலிப பிள்ளையினுடைய மாற்றம் ஒரு பட்டணத்துடைய மாற்றம். அல்லேலூயா. ஒரு தேசத்துடைய மாற்றம், ஒரு ரிவைவலுக்கான காரணம், ஒரு எழுப்புதலுக்கான காரணம். அப்ப இந்த உங்க வீட்டுல வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் ரட்சிக்கப்படணும். ஒரு நாள் தவறாம டயர்ட் ஆகாம சத்தியம் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக செய்யும். யாருக்கு தெரியும்? டேவிட் யாங்கி சோ போல ஒரே நபரை தான் லூயிஸ் ரிச்சர்ட் நடத்துனாங்க. ஆனா அந்த ஒரு நபர் அவங்க சர்ச்சில் 1 மில்லியன் பீப்புளா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆல்மோஸ்ட் கொரியா முழுசும் அந்த சபையில தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்போ கர்த்தர் நம்மேல் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். இந்த பிரிண்ட பார்த்த உடனே அவங்களுக்குள்ள எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு தாகம்ன்றது எனக்கு புரிஞ்சுச்சு. அல்லேலூயா.
இதுக்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணும், எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும். இது பிரிண்ட் போடணும், எடுத்து ஸ்டாப்லர் பண்ணணும், எல்லாரும் அரேஞ்ச் பண்ணணும். டிசைன் பண்ணதும் அவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரிங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம் சிஸ்டருக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளுக்கு பாருங்க டிசைனிங் திறமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாமளே டிசைன் பண்ணலாம், நாமளே பிரிண்ட் போடலாம், நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. போதும், வேற யாரோ செய்யட்டும் அப்படி நம்ம இருக்கவே கூடாது. வேற யாரோ செய்யட்டும் அப்படி இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆள் நான் போனோம் அங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் ஜெபிக்கணும். ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா கூட அமைதியா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணு அப்படி கமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் எந்த சாக்கு போக்கும் சொல்லாம முதல்ல நாம இறங்கி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன், நம்ம திறமைகள், நம்முடைய எபிலிட்டிஸ், நம்முடைய எல்லா கான்ஃபிடென்ட், நம்ம தைரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரா, மல்டிப்ளை பண்ணிடுவார். அல்லேலூயா. மூன்றாவது வாலிப பிள்ளைகள் மேல பாருங்க, நீ பெண் பிள்ளைகள் காணும். இவர்களுக்கெல்லாம் யார் பாரப்படுறது? கர்த்தர் நம்ம மேல இந்த பாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி செபிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆத்துமாதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரே சந்தரா பாலாபா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். என்னை ரட்சித்ததற்கு, என்னை தெரிந்து கொண்டதற்கு, என்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே, முகாந்திரம் உண்டு. ரந்தலா சந்தலா பரகா பலபா ரிகதா டரபா லபா ரபா ஷகலா பரபா லகா துரபா ரகா துரபா லதரபா. எல்லாம் அப்படியே எழும்பி நின்று ஜாமணி நம்ம முடிக்க போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜாமணி முடிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? எழும்பி நிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரஷதர கரபல பரபா. எல்லாரும் எழும்பி நின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த லூயிஸ் ரிச்சர்ட போட நான் டயர்ட் ஆகாம ஒரு தடவை சொல்லிட்டு போதும், ரெண்டாவது தடவை சொல்லிட்டு போதும், அடிக்கடிக்கே சொல்லுவாங்க அப்படின்னு நான் சோர்ந்து போகாம, அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நான் சோர்ந்து போகாம நான் தொடர்ந்து முயற்சி செய்யணும்ப்பா. எனக்கு அந்த கிரியை எனக்குள்ள நடப்பீங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராமா மாமா மாமா ஓரா பாபா பாபா பாதா கரபா ரபா. ஹல்லேலூயா. ஓரா பாபா பா. எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி இந்த ஆண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஓரா பாலா தலா கரபா ரபா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நம்ப